ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இப்போ நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த்தி டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த கேரட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆரோக்கியமும் உள்ளது. அதே மாதிரி ஊட்டச்சத்துக்களும் அதிகமாக இருக்கிறதால நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்குது. இதோடைய ஃபுல் டீட்டெயிலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேரட்டில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்கு. அதே மாதிரி பீட்டா கரோட்டின் இருக்கிறதால நம்மளுடைய கண்ணுக்கு தேவையான நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கறது, நம்ம கண் பார்வையை நல்லா அதிகரிக்க உதவி பண்ணுது. இந்த பீட்டா கரோட்டின் நம்ம உடல்ல புரதமா மாறி விட்டமின் ஏவா மாறி நம்மளுக்கு நல்ல கண் ஆரோக்கியத்துக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கு. இது கண் பாதிப்புகள் எல்லாம் குறைச்சி இரவிலும் நம்ம கண்ணுக்கு நல்ல பார்வையை கொடுக்குது. அதே மாதிரி இரவு நேரத்துல ஏற்படுற பார்வை குறைபாடுகளையும் இது குறைக்க ரொம்ப உதவியா இருக்கு. கேரட்ல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதால இது நம்ம இதயத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. கொலஸ்ட்ரால் அளவை எல்லாம் குறைச்சி இயற்கையான வலிமையை நம்ம இதயத்துக்கு கொடுக்குது. அதனால நம்ம இதயம் எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கேரட்ல பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்கிறதால இது நம்ம சருமத்தையும் ரொம்ப பாதுகாக்குது. உதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம பற்கள் நல்லா ஆரோக்கியமா இருக்கவும், நம்ம கூந்தல் நல்லா வலிமையா இருக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. அதே மாதிரி முகத்துல ஏற்படுற பருக்களை குறைக்கிறதுக்கும், அதாவது முகப்பருக்களை எல்லாம் குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே போல கேரட்ல அதிகமான ஃபைபர் இருக்கிறதால இது நம்ம குடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப உதவியா இருக்கு. நம்ம ஈஸியா மலம் கழிக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கேரட் பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்க மாசையெல்லாம் வெளியேற்றுவதால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இதுல இருக்க விட்டமின் ஏவும் அதே மாதிரி பீட்டா கரோட்டினும் பார்த்தீங்கன்னா நம்ம நரம்பு மண்டலத்தை நல்லா ஊக்குவிச்சு நரம்புகள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும், நம்மளுடைய நினைவுகள் அதாவது நம்ம மெமரி பவர் அதிகமாகிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம மனம் எப்பவும் அமைதியா இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. மன அழுத்தத்தை எல்லாம் குறைக்க இது உதவி பண்ணுது. அதே மாதிரி இந்த கேரட் பார்த்தீங்கன்னா அல்சைமர், பார்க்கின்சன் நோய் இருக்கிறவங்களுக்கு அந்த நோய்க்கு எதிராக போராட இது ரொம்ப உதவியா இருக்கு. அதே மாதிரி இந்த கேரட்ல இருக்க விட்டமின் சியும் பீட்டா கரோட்டினும் பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவி பண்ணுது. இதனால நம்ம உடலை நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கவும் ரொம்ப உதவியா இருக்கு. இந்த கேரட்ல ப்ரோவிட்டமின் ஏவோ மல்டி விட்டமின்ஸ்களும் இருக்கிறதால இது நம்ம நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கு. நரம்பு அழுத்தத்தை குறைச்சி அதே மாதிரி நம்மளுடைய நரம்பு எப்பவும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் இந்த கேரட் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதே போல இந்த கேரட் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச கலோரி இருக்கிறதால இதுல அதிக ஃபைபரும் இருக்கிறதால நம்ம உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க இந்த கேரட்டை பயன்படுத்தி கொள்ளலாம். இதுல இருக்கிற நன்மைகளும் ஆரோக்கியமா அதிகமா இருக்கு. உடல் எடைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே போல இந்த கேரட் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அதிகமா இருக்கிறதால இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவி பண்ணுது. அது மட்டும் இல்லாம நம்ம ரத்த நாளங்கள் சீராக இயங்குறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கு. கேரட்ல விட்டமின் ஏவும் ப்ரோவிட்டமின் ஏவும் இருக்கிறதால இது எலும்புகளை எல்லாம் நல்லா வலிமைப்படுத்துது. அதனால நம்மளுக்கு மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளோ எலும்பு பிரச்சனைகளோ எதுவும் வராம பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அவ்வளவுதான். ப்ரோவிட்டமின் ஏவும் பீட்டா கரோட்டினும் நிறைய விட்டமின்ஸ்களும் அதிகமா இருக்கிற இந்த கேரட் சாப்பிட்றதால நம்மளுக்கு இப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் குணமாக நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னும் நம்ம இதை எப்படியெல்லாம் சாப்பிடணும்னு பார்க்கலாம். ஆரோக்கியமான முறையில நம்ம சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். இந்த கேரட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கேரட் சேலடா சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி கேரட் ஜூஸா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி பண்ணலாம். கேரட் சப்பாத்தி, கேரட் ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இதை பாஸ்தா இல்லைன்னா சூப்பு மாதிரியும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். கேரட்ல பாயா கூட செய்வாங்க. வெஜிடேரியன் மட்டும் சாப்பிட்றவங்க நீங்க கேரட்ல பாயா பண்ணி பாருங்க, அது ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே போல இந்த கேரட்டை பார்த்தீங்கன்னா பொடி பண்ணிக்கலாம். நெய் பொடி பண்ணிட்டு இதை நீங்க டெய்லி சாப்பாட்டுல போட்டு சாப்பிட்டு வரும்போதும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், உடலுக்கும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். அதே போல கேரட்டை ஒரு டம்ளர் தண்ணியில கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த சாறு எல்லாமே இறங்கின பிறகு
கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வாங்க. அந்த தண்ணியில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம நிறைய நோய்கள் குணமாகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேரட்டை வந்து சாதம் பண்ணி சாப்பிட்லாம். கேரட் சாதம் சாப்பிட்லாம். கேரட்டு ஸ்டிர் ஃப்ரை பண்ணலாம். அதாவது கொஞ்சம் வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பொரியல் மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். கேரட்டில் கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய வகைகளை பயன்படுத்தி கேரட்டை நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். அதே போல் இவ்வளோ நன்மைகள் இருக்கிற கேரட்டை நம்ம எப்படியெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தோம். இதை சில பேர் வந்து சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் வந்து குறைஞ்ச கலோரி தான் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து சில நேரங்களில் வந்து சுகருடைய அளவை வந்து அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கேரட்டை வந்து முக்கியமாக ஜூஸாக எடுத்துக்கிறத தவிர்த்துக்குங்க. பொரியலாக கூட கொஞ்சம் சாப்பிட்லாம். ஆனால் ஜூஸை வந்து முக்கியமாக தவிர்த்து கொள்ளுங்க. நீங்கள் வந்து ஜூஸாக குடிக்கிறீங்களோ கேரட் பொரியலாக சாப்பிட்றீங்களோ அந்த நேரத்தில் உங்களுடைய சுகர் அளவு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேரட்டை எடுத்துக்குங்க. அதே மாதிரி சில பேருக்கு வந்து ஃபுட் அலர்ஜிஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கேரட்டை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் ஆல்ரெடி வந்து கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கேரட்டை வந்து அதிகமாக எடுத்துக்காம முறையாக கொஞ்சமாக எடுத்துக்கிறது நல்லது. இதில் இருக்க பீட்டா கரோட்டின் அதிகமாக செயல்பட்டு நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது லிவர் வந்து அதிகமாக தாக்கப்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கிட்னியில் ஸ்டோன் இருக்கிறவங்களும் இதை வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் சாப்பிடணும். அவ்வளோதான். இந்த பிரச்சனைங்க இருக்கிறவங்க மட்டும்தான் கேரட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதையும் நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு எடுக்கிறது இன்னும் ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.